Hello guys, இந்த வீடியோல நம்ம 2024 NEET PG-ல பீடியாட்ரிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்டிருந்த கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அ சைல்ட் presented with failure to thrive and recurrent infectionsோட வராங்க. On examination, tonsils are absent. டான்சிலே இல்லை. Further evaluation confirms the deficiency of adenosine deaminase. What is the likely diagnosis னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு immunodeficiency state due to deficiency of adenosine deaminase. ஸோ இது என்ன டிசீஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCID, தட் இஸ் சிவியர் கம்பைன் இம்யூனோடெஃபிஷியன்சியில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் கம்பைன் இம்யூனோடெஃபிஷியன்சிலே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ் லிங்க்டு டைப், இன்னொன்று ஆட்டோசோமல் ரிசெசிவ் டைப். இதில் இந்த எக்ஸ் லிங்க்டு டைப் வந்து இந்த காமா செயின் எஃபெக்ட்னால் வருது. வேறு இந்த ஆட்டோசோமல் ரிசெசிவ்ங்கிறது அடினோசின் டிஎமினேஸ் டெஃபிஷியன்சினால் வருது. இந்த ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குன்னா காமனாக செல்லுலார் அண்ட் ஹியூமரல் இம்யூனிட்டி டெஃபிசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏடியா இல்லைன்னா டான்சிலுமே அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்சண்ட்டாக இருக்கும். இதனால ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த பேஷண்ட் வில் பி இன் ஃபெயிலியர் டு த்ரைவ். அடுத்த செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரோத் கர்வ்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கர்வ்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஒய் ஆக்சிஸில் என்னன்னு பார்த்துடுறோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைம் பீரியட், அதாவது இது வந்து பர்த்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 10 இயர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 20 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க ஏஜ். வேறு இங்கே இருக்கிறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 வயசுலேயே இட் ரீச்சஸ் 100% அண்ட் தென் 100%லே பிளாட்டிவாக இருக்குது. இது எந்த ஆர்கனுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரெயின். ஸோ பிரெயின் தான் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே ஃபுல்லாக வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். வேறு இந்த செகண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரௌண்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ் அப்போ இட் பீக்ஸ் மேக்ஸிமம் சைஸ், அதாவது ட்வைஸ் த நார்மல் சைஸ் அட்டைன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 100%, அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து ஒரு 20 இயர்ஸ் போல் வந்துடுது. இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக நம்ம லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உதாரணத்துக்கு அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து டான்சில்ஸ் தான். ஏன்னா அதனால தான் நமக்கு வெளியே தெரியும். அந்த டான்சில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரோத்தை ஃபாலோ பண்ணுது. அடுத்து நம்ம 3, இந்த தேர்ட் ஒன் எப்படி இருக்குன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 12th வருது. இந்த பியூபர்ட்டி டயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அது இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஒரு ஜென்ரல் பாடி க்ரோத் அப்படி இருக்கும். வேறஸ் இந்த 4th பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக வந்துட்டு ஒரு 20 இயர்ஸில் நல்லா அப்படியே பீக் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்மளோட டெஸ்டிகுலர் க்ரோத், அதாவது ஜெனிட்டல் க்ரோத் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த 4த்தையுமே வச்சு நம்ம ஆப்ஷனோட கனெக்ட் பண்ணணும். 1 வந்து பிரெயின், 2, 3, 4 இருக்குது. 2 வந்து லிம்ஃபேட்டிக்ஸ் வந்து டான்சிலும் லிம்ஃபேட்டிக்ஸ் தான், வால்டயர் ரிங்கும் லிம்ஃபேட்டிக்ஸ் தான். ஸோ ரெண்டுமே இது கேன்சர் தான். ஆனால் தேர்ட் வந்து ஜென்ரல் க்ரோத். ஸோ பிஎம்ஐ வந்து இப்படி இருக்காது, பிஎம்ஐ வந்து தனி. இங்கே நம்ம சொமேட்டிக் க்ரோத்தை தான் ஜென்ரல் க்ரோத்னு சொல்கிறோம். 4th வந்து டெஸ்டிகுலர் க்ரோத் விச் இம்ப்ளைஸ் ஜெனிட்டல் க்ரோத்னு அர்த்தம். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த கண்டிஷன் ஷோன் இந்த இமேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செரிபெல்லார் வேர்மிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே ஹெர்னியேட் ஆகிருக்கு ஃபொராமன் மேக்னம் வழியா. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சியாரி டைப் 1 மால்ஃபர்மேஷன். சியாரி மால்ஃபர்மேஷனில் 2 டைப் இருக்குது. இன்னும் டைப் 1னா இந்த செரிபல் வேர்மிஸ் கீழே வரும். வேறு டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மொத்த இதுவுமே மெடுலாவுமே கீழே இறங்கி இருக்கும். வேறு டேண்டி வாக்கர் மால்ஃபர்மேஷனா போஸ்டீரியர் ஃபோர்ஸ் ஆகிட்டு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஹைட்ரோகெஃபலஸ்லாம் வந்துருக்கும். வெயின் ஆஃப் கேலன் மால்ஃபர்மேஷனா அந்த வெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்னால் இங்கே இருக்க கார்பஸ் கலோசமே இருக்காது, அதுதான் கார்பஸ் கலோசல் ஏஜெனசிஸ். அடுத்து 4th கொஸ்டின், a mother brought her 2-year-old child to the OPD with complaints of lack of weight gain, வெயிட் ஏற மாட்டேங்குது, abdominal pain on eating, சாப்பிட்டா வயிறு வலிக்குது, and poor eating habits, and ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது. The child was advised gluten free diet. ஸோ gluten இருக்க பொருட்கள் பிரெட்டு, சப்பாத்தி, அந்த மாதிரி வீட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னே there was improvement in the general condition and weight gainனும் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ ப்ராபபிள் டயக்னோசிஸ்னு கேட்டிங்கன்னா gluten நிறுத்தினதுனால சரியானுச்சுனால இது பேர் gluten sensitive enteropathy. இது நம்ம ஒன்றும் புதுசாக போடல, அந்த கொஸ்டினில் இருக்கிறத மட்டும் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ இந்த gluten sensitive enteropathyயோட இன்னொரு பேர் என்ன தான் இதோட ஆன்சர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் celiac disease. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஹெச்என்டி பிக்சர் வேலை கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டாலஜி பிக்சர். அதில் நம்ம எப்படி இது வந்து celiac diseaseன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லஸ் அட்ரோஃபி இருக்கும். ஒரு நார்மலாக இந்த இடத்துல ஒரு பெரிய வில்லை இருந்திருக்கணும், ஆனால் அது அட்ரோஃபி ஆகி க்ளோஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா, அது வந்து வில்லஸ் அட்ரோஃபி. ஸோ இது வந்து கிளாசிக்கல் ஆஃப் celiac disease. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய லிம்போசைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிம்போசைட்ஸும் இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் celiac disease.
அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். A neonate has bilateral chorioretinitis with intraparenchymal calcification. She also has hydrocephalus. ஸோ இது ஒரு triad. What is a causative organismனு கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் triad is caused by Toxoplasma gondii. இது வந்து ஒரு இன்ட்ராசெல்லுலார் புரோட்டோசோவா. இந்த இதில் தான் இந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கும். வேறு இந்த மற்ற ஆப்ஷன்லாம் ஒரு தடவை பார்த்துருவோம். ட்ரிப்பனோசோமா அப்படிங்கிறது இது சாகாஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி கண்டிஷன் காஸ் பண்ணாது. வேறு டீனியா சோலியம் வந்து நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸ்னு காஸ் பண்ணும். அது மல்டிபிள் லீஷன்ஸ் இருக்கும். உள்ள அந்த லீஷன்ஸ்குள்ளே ஸ்கோலெக்ஸும் இருக்கும். வேறு சைட்டோமெகலா வைரஸ் வந்து இந்த ட்ரைட் கிடையாது. அதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் அங்கே பெரிவென்ட்ரிகுலர் கால்சிஃபிகேஷன் இருக்கும் சைட்டோமெகலா வைரஸில். இங்கே நமக்கு இன்ட்ராபேரன்கைமல் கால்சிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டிக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு ப்ரெக்னென்ட் ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can give ஸ்பைராமைசின். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் நீட் பிஜி கொஸ்டின் தான் ஸ்பைராமைசின். ஸோ இதே மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்ஃபெக்ஷன் வருதோ த கிரேட்டர் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்டிங் த ஃபீட்டஸ் அப்படின்னு இந்த டாக்ஸோபிளாஸ்மாவுக்கு சொல்கிறாங்க. அடுத்து 6th கொஸ்டின். 3 female children graph were plotted on the IAP growth chart. நம்ம WHO growth chart தான் வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு 3 கிராஃப் கேட்ட மாதிரி அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தெம் சிக்னல்ஸ் க்ரோத் ஃபெயிலியர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சார்ட்டை வச்சு பாருங்களேன். இங்கே இந்த 1 வந்து நார்மலாக அப்படி ஸ்டாண்டர்டாக போகுது. ஒரு +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது 85th percentile இருக்குது. வேறஸ் இந்த 2 பார்த்தீங்கன்னா 50% கொஞ்சம் கீழே இருக்குது. ஆனாலும் மேலேயே தான் இருக்குது. ஆனால் 3 தான் இதுக்கு கீழே இறங்குது பாருங்கள். அதாவது 3rd percentile கீழே வருது. அப்படின்னா -2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் கீழே போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் எந்த இது வந்து க்ரோத் ஃபெயிலியர் இண்டிகேட் பண்ணுதுன்னா only 3 indicates growth failure. அடுத்து 7th கொஸ்டின். A newborn baby presented with a difficulty in breathing. Auscultation of the chest revealed gurgling sound and heart sound shifted to right side. அது ஹார்ட் ரைட் சைடில் கேட்குது. வேறு கர்க்லிங் சவுண்ட் இருக்குது. யூஸ்வலாக எங்கே கர்க்லிங் சவுண்ட் இருக்கும்? பவலில் தான் இருக்கும். பவல் சவுண்ட்ஸ் ஆர் கர்க்லிங் சவுண்ட். அப்போ அங்கே லங்ஸில் பவல் சவுண்ட் கேட்குறதா என்ன அர்த்தம்? லங்ஸ் மேலே வந்துருச்சு. மேலே வந்தது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டை ரைட் சைடுக்கு அனுப்பிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க வேண்டிய ஹார்ட் சவுண்டு ரைட் சைடுக்கு அனுப்பிட்டு ஆனால் அதனால லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பவல் இருக்குது அப்படின்னு இதில் புரிஞ்சுக்கணும். த செஸ்ட் ரேடியோகிராஃப் கன்ஃபார்ம்ட் கன்ஜெனிட்டல் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா. நம்ம இவ்வளோ தூரம் புரிஞ்சதை அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க கன்ஜெனிட்டல் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் காமன் லொக்கேஷன் ஃபார் திஸ் கண்டிஷன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மோஸ்ட் காமன் லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் அந்த ஹெர்னியா டைப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் பொக்தலக் ஹெர்னியா. இதுதான் மோஸ்ட் காமன் டைப். ஸோ செகண்ட் மோஸ்ட் காமன் டைப் இஸ் மார்காக்னி ஹெர்னியா. ஸோ இந்த பொக்தலக் மார்காக்னி, ஸோ இந்த செகண்ட் டைப்பும் எழுதிடுவோம் மார்காக்னி. ஸோ இந்த பொக்தலக் மார்காக்னியை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா BPL MAR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BPL அப்படின்னா B ஃபார் பொக்தலக், P ஃபார் போஸ்டீரியர், L ஃபார் லெஃப்ட். ஸோ போஸ்ட்ரோலேட்ரலாக இருக்கும், போஸ்ட்ரோலேட்ரல் அண்ட் L ஃபார் லெஃப்ட். வேறு ஸ்மாரில் M ஃபார் மார்காக்னி, A ஃபார் ஆண்ட்ரோமீடியல், ஆண்ட்ரோமீடியல் ஆர் ஃபார் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வச்சுட்டா மோஸ்ட் காமன் என்ன? பொக்தலக். இப்போ நம்ம மோஸ்ட் காமன் லொக்கேஷன் என்ன? லெஃப்ட் சைடட் போஸ்டீரியோ லேட்ரல். ஸோ இது அப்படியே ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மற்ற ஆப்ஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஈசோஃபேஜியல் ஓப்பனிங்கில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஹயாட்டஸ் ஹெர்னியா தான் அப்படி வரும். ஸோ பிட்வீன் ஸ்டர்னம் அந்த கோஸ்டல் கார்ட்லேஜ் தான் உங்களுக்கு இந்த மார்காக்னி ஸ்பேஸ் ஆஃப் மார்காக்னி இருக்கும். அங்கே வந்தால் மார்காக்னி ஹெர்னியா. சென்ட்ரல் டெண்டோனில் வந்தால் தனி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். A child presented with diarrhea and dehydration. There was no blood in the stool. அப்படின்னா டிசென்ட்ரி கிடையாது, இது ஒரு டயரியா தான் அர்த்தம். ஸ்டூல் எக்ஸாமினேஷன் லிவிட் ஸ்போக் வீல் பேட்டர்ன் ஐடென்டிஃபை த காசேட்டிவ் ஆர்கானிசம்ங்கிறாங்க. ஸோ ஸ்போக் வீல் பேட்டர்ன் with the diarrhea in a child. So most common etiology for a diarrhea in a child under 5 is nothing but rotavirus. ஸோ யூஸ்வலாக மோஸ்ட் காமன் தான் கேட்பாங்க. இங்கே ஆனால் ஆடலாக இந்த ஸ்போக் வீல் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரோட்டா வைரஸில் தான் இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு ரோட்டா வைரஸ்னு டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு சின்ன பாயிண்ட் ரோட்டா வைரஸ் பற்றி கொடுத்துருவோம். அது என்னென்னா ரோட்டா வைரஸ் வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ப்ரீவியஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரோட்டா வைரஸ் வேக்சினோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அது தட் இஸ் நத்திங் பட் இன்டர்செப்ஷன். இட் மே ஹேவ் காஸ் இன்டர்செப்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம 8 கொஸ்டின் பார்த்துருக்கோம் நீட் பிஜிலேருந்து. இதேமாரி மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.